திருவாரூர் மாவட்டம் குன்னூர் அருகே பயிரிடப்பட்டிருந்த 500 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் குன்னூர் ஊராட்சியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் 3 நாட்கள் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துக்குமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருவாரூர் மாவட்டம் ருத்திரபூண்டி குன்னூர் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட தோளச்சேரி, நங்காளித்தத்தம், மேலவழி, கீழவெளி, மணலி, குறும்பல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையில் முழுவதும் உள்ள 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நடவுப்பணி மேற்கொண்டிருந்த நிலையில தற்பொழுது அந்த சம்பா பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இந்நிலையில் 3 நாளாக பெய்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இந்த விவசாயிகள் தமிழக அரசிடம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 22% ஈரப்பதத்துடன் நெல்லை கொள்முதல் செய்ய பரிந்துரை செய்யுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். 3 நாள் மழையில் அவர்களுடைய சாகுபடி இந்த நிலையில் உள்ளது. அவர்கள் மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறை நிர்வாகமும் நேரடியாக குன்னூர், தோளாச்சேரி, நாராயணபுரம், தெற்கு வெளியை நேரடியாக பார்வையிட்டு உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய என்ன ஒரு நிதிகளை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவசாயிகள் அவர்களுடைய நிலை எந்த கடனை செலுத்துறது, அவர் ஒரு நகையெல்லாம் அடவு வச்சு சொசைட்டி கடனை கொடுக்கறதா, அவர்கள் நகையை திருப்புறதாக விவசாயிகள் கவலை அடைஞ்சு அவர்கள் உடல்நல சரியில்லாத காரணமாக பகுதியில் இருக்கிற விவசாயிகள் பூரா சேதம் அடைஞ்சு கவலைகள் உண்டாகி கவலைகளோடு அவர்கள் நிலையில் இருக்கிறார்கள்.